தனஸ்தானம் மைனஸிலே இருந்தால் நீங்க அதுக்கு தன ஆகர்ஷண யாகம், அதாவது மகா குபேர தன ஆகர்ஷண யாகம் எல்லா மாசமும் பௌர்ணமி அன்னைக்கு காலையிலே இங்க நடக்கும். அந்த யாகம் கோமனா பண்ணப்பட்ட யாகம். அதிலே ஒவ்வொரு பேரையும் உட்கார வச்சு சங்கல்பம் செய்துதான் யாகம் நடக்கும். அதாவது வேத விதிப்படி எப்படி சொல்லியிருக்காங்களோ அதேபடி இது நடக்கும். கண்டிப்பா இந்த யாகம் இங்க ஆரம்பிச்சு எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. நிறைய பேர் வந்துட்டு அற்புதகரமாக உள்ள பலங்கள் சொல்றாங்க. அதே மாதிரி அமாவாசை யாகத்துக்கு பற்றியும் சொல்றாங்க. இது எல்லாம் ஏன் சொல்றது என்றால் நம்ம ஹிந்து மதத்தினுடைய மகத்தத்தை எல்லாருக்கும் தெரிய வேண்டும். அதுதான் எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் செய்யணும் எல்லாம் செய்யணும் எல்லாருக்கும் தெரியும். வேத மந்திரங்கள் எல்லாமே விதைகள் தான். முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், விதை தான். விதை கையிலே இருந்தா அந்த பிரயோஜனம் உண்டா? அந்த வேத மந்திரங்களை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய யாகங்கள் செய்யறதில்லை. அது செய்தால்தான் நமக்கு பலன் உண்டாகும்.